இன்னைக்கு சின்னதா ஒரு குட்டி கதை. ஒரு அழகான ஊர். எப்படியான ஊர் அப்படின்னு சொன்னா, இயற்கை எழில் கொஞ்சம் வனப்பு மிக ஒரு ஊர். ஆறுகள், அருவிகள், குளங்கள், வயல்வெளிகள், மலைகள், குன்றுகள், வனப்பிரதேசங்கள், மிருகங்கள், பறவைகள் அப்படின்னு சொல்லி எல்லோரும் சந்தோஷமா, நிம்மதியா வாழ்ந்த ஒரு இயற்கை எழில் கொஞ்சம் ஒரு ஊர். இந்த ஊர் எந்த அளவுக்கு அழகானதோ, அந்த அளவுக்கு அந்த ஊர்ல வாழ்ந்த மக்களுடைய வாழ்க்கை அழகா இருக்கல. எல்லோரும் கூலி தொழிலாளிகளாக அன்றாட கூலி தொழில்களில் ஈடுபட்டு தான் வாழ்ந்து வந்தாங்க. ஆனா இந்த மக்களுக்கு மத்தியில ஒரு செல்வ சீமாட்டி, ஒரு பணக்காரன் அல்லது ஒரு கோடீஸ்வரன் வாழ்ந்து வந்தாரு. அவர் எப்படியானவர் அப்படின்னு சொன்னா, ரொம்ப அன்பானவர், பண்பானவர், ஒழுக்கம் தெரிஞ்சவர், நல்லா படிச்சவர், எல்லா மக்களோடும் ரொம்ப அன்பா பண்பா பழகுவார், சிறுவர்களோடு அன்பா நடந்து கொள்வார். ஆனா இவர் இந்த ஊர்ல யாருக்கும் உதவி செய்ய மாட்டாரு. உதவின்னு கேட்டு போனாலும் உதவி செய்ய மாட்டாரு. தானா முன் வந்தும் யாருக்கும் உதவி செய்ய மாட்டார். இந்த கோடீஸ்வரன் வாழ்ந்து கொண்டிருந்த ஊரிலேயே ஒரு வறிய விவசாயி வாழ்ந்து வந்தார். இவர் எப்படியானவர் அப்படின்னு சொன்னா, தான் விவசாயம் செய்து அறுவடை செய்கிற நெல், தானியங்கள், விவசாய பொருட்கள், மரக்கறி வகைகள், பழங்கள் உட்பட எதை அறுவடை செய்தாலும் தன்னுடைய தேவை போக மேலதிகமா இருக்கிற எல்லா பொருட்களையும் ஊர் மக்களுக்கு பகிர்ந்து கொடுத்துருவாரு. இதே ஊர்ல ஒரு மீனவன் வாழ்ந்து வராரு. இவர் வாரத்துல 7 நாளும் மீன் பிடிப்பாரு. 30 நாளும் மீன் பிடிக்க போவாரு. 30 நாளும் பிடிக்கிற மீன்ல தனக்கு தேவையான மீனை எடுத்துக்கொள்வாரு. அதுல கொஞ்சத்தை விற்பனை செய்து பணத்தையும் எடுத்துக்கொள்வாரு தன்னுடைய தேவைக்கு போதுமான அளவு. மீதமா இருக்கிற மீன் எல்லாம் ஊர் மக்களுக்கு ஒவ்வொரு வீடா போய் இலவசமா கொடுத்துருவாரு. இந்த ஊர்ல இன்னும் ஒரு முதலாளி, கடை உரிமையாளர் ஒருவர் இருக்கிறார். சில்லறை கடை செய்யற ஒரு முதலாளி. அவர் எப்படியானவர் அப்படின்னு சொன்னா, மாசத்துல ஒரு நாள் அந்த ஊர்ல இருக்கிற எல்லோருக்கும் வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் அடங்கிய ஒரு பொதிய இலவசமா கொடுப்பார். கடன் கேட்டு வந்தாலும் உதவி செய்வார். இவருடைய கடைக்கு பக்கத்துல ஒரு பேக்கரி உரிமையாளர் இருக்கிறாரு. இவரு ஒவ்வொரு நாளும் தான் உற்பத்தி செய்யற பேக்கரி உற்பத்திகளை, தன்னுடைய வருமானத்துக்கு தேவையான உற்பத்திகளை விற்பனை செய்துட்டு மேலதிகமா இருக்கிற எல்லா பேக்கரி உற்பத்திகளையும் அந்த வீதி வழியா போறவங்களுக்கு அன்பளிப்பா கொடுத்துருவார். இதனாலேயே இந்த விவசாயி, மீனவன், முதலாளி, அதே போல பேக்கரி உரிமையாளர் மீது ஊர் மக்கள் நிறைய மரியாதை வச்சிருந்தாங்க. ரொம்ப அன்பா இருந்தாங்க. அவர்களுக்கு ஆதரவா இருந்தாங்க. ஆனா இந்த ஊர்ல இருந்த அன்பான அந்த கோடீஸ்வரனை, பண்பான கோடீஸ்வரனை யாரும் மதிக்கிறது இல்லை. எந்த ஒரு நிகழ்வுக்கும் அவர் அழைக்கிறது இல்லை. அவர் தனியத்தான் வாழ்ந்து கொண்டிருந்தாரு. கல்யாணம் கட்டல, குழந்தைகள் இல்ல, அம்மா அப்பால தனியா வாழ்ந்து கொண்டிருந்தாரு. ஒரு நாள் இவருக்கு உடம்பு சரியில்லாம போகுது. இவரை இந்த ஊர்ல யாரும் போய் சுகம் விசாரிக்கல. இவருக்கு ஆதரவா யாரும் போகல, உதவி செய்யல. இதனாலேயே நாளுக்கு நாள் அவருடைய அந்த நிலைமை மோசமாகி ஒரு நாள் இறந்து போறார். அவருடைய இறுதி சடங்குக்கு கூட யாருமே போகல. அதுக்கு பிறகு இந்த ஊர்ல ஒரு பெரிய மாற்றம் வருது. அந்த மாற்றம் என்ன அப்படின்றது அடுத்த காணொளியில பார்ப்போம்.